ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. வங்கதேசத்தின் தலைநகர் டாக்காவில் உள்ள தனது அலுவலகத்தை குறிவைத்து தாக்கி நாசக்காரர்கள் கடவுள் திருமேனிக்கு தீ வைத்ததாக இஸ்கான் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து கொல்கத்தாவின் இஸ்கான் துணைத் தலைவர் ராதா ராமன் கூறுகையில், டாக்காவில் உள்ள இஸ்கான் அலுவலகத்திற்கு இன்று அதிகாலை 2 மணி அளவில் கலவரக்காரர்கள் தீ வைத்ததில் அலுவலகமும் அலுவலகத்திற்குள் இருந்த கடவுள் திருமேனிகளும் கருகி நாசமாகின என்றார். பல முறை அரசாங்கத்திடம் உதவி கேட்ட பிறகே காவல்துறை சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு நடத்தியதாக கூறினார். வங்கதேச இந்துக்களின் மீது நடக்கும் தாக்குதல்களுக்கு வருத்தம் தெரிவித்து வங்கதேச இஸ்கான் துறவிகள் திலகம் அணிவதை தவிர்க்கவும் அமைதியான முறையில் மத நம்பிக்கையை பின்பற்றுமாறும் இந்திய இஸ்கான் அறிவுறுத்திய பிறகும் கூட வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதல் முடிவுக்கு வரவில்லை என கூறினார். அவாமி லீக் கட்சி கலைக்கப்பட்டு யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்ற பிறகு வங்கதேசத்தில் உள்ள இஸ்கான் அமைப்பு தொடர் தாக்குதலுக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஹிந்து சிறுபான்மை தலைவர்களுடன் யூனுஸ் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைதி நிலவும் என எதிர்பார்த்தோம். ஆனால் இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வங்கதேசத்தில் இஸ்கான் அமைப்பை தடை செய்யவில்லை என்றால் அதன் பக்தர்களை கொன்று விடுவோம் என மிரட்டல் வருகிறது என வருத்தத்துடன் துறவி கூறினார்.